டேட்டா பைண்டிங்னா என்னன்னா மெயினாக கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஓகேவா. டேட்டா பைண்டிங் வந்து மெயினாக கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறது. இதில் ரெண்டு காம்பனன்ட் மெயினாக இருக்கும். ஒன்று அது பேர் காம்பனன்ட்னு ஒன்று, டேட்டா ஆப்ஜெக்ட் மாடல் டிஓஎம்னு ஒன்று. இது ரெண்டு இது நடுவில் கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்காக இந்த டேட்டா பைண்டிங் நடக்குது ஓகேவா. காம்பனண்ட்டுக்கும் இந்த டேட்டா ஆப்ஜெக்ட் மாடல் டிஓஎம்முக்கும் இதுக்கு நடுவில் கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்காண்டி இந்த டேட்டா பைண்டிங் ஓகேவா. ம். ஆ இட் இஸ் டெக்னிக் டு லிங்க் யோர் டேட்டா டு வியூ லேயர். அதாவது இதில் மெயினாக என்ன லேயர்லாம் இருக்குன்னா இந்த வியூன்னு ஒரு லேயர் இருக்கும். இன்னொரு லேயர் அந்த எம்விசியில் படிச்சோம்ல, மாடல் வியூ கண்ட்ரோலர்னு ஆமா. படிச்சோம்ல, அதில் இந்த டேட்டாவை நம்ம வியூ லேயரில் லிங்க் பண்ணுறதுக்காண்டி இந்த டேட்டா பைண்டிங் ஓகேவா. ஓகே, சிம்பிளாக ம். சொல்லணும்னா டேட்டா பைண்டிங் இஸ் த கம்யூனிகேஷன் பிட்வீன் டைப் ஸ்கிரிப்ட் காம்பனண்ட்லேருந்து நம்ம டெம்ப்ளேட்டுக்கு பார்க்கறதுக்கு தான் இந்த டேட்டா பைண்டிங். ஓகே, இதில் ரெண்டு டைப் ஆஃப் டேட்டா பைண்டிங் இருக்குது. ஒன்று ஒன் வே டேட்டா பைண்டிங், இன்னொன்று டூ வே டேட்டா பைண்டிங் ஓகேவா. One way data ம். binding is a simple way of communication where the HTML template is changed when we make changes in TypeScript. ஓகே, அதாவது டைப் ஸ்கிரிப்ட் இதில் ரெண்டு இது இருக்கும் ஓகேவா. HTML இருக்கும், டைப் ஸ்கிரிப்ட் இருக்கும். ஆங்குலரில் எப்பவுமே ஒன்று என்னென்னலாம் இருக்கும்னா HTML கோடு இருக்கும், டைப் ஸ்கிரிப்ட் கோடு இருக்கும் ஓகேவா. நம்ம டைப் ஸ்கிரிப்ட் கோடில் சேஞ்ச் பண்ண டேரெக்டாக என்ன ஆகும்னா என்னோட HTML டெம்ப்ளேட் டேரெக்டாக சேஞ்ச் ஆகும் ஓகேவா. அது ஒன் வே பைண்டிங். டைப் ஸ்கிரிப்ட் கோடை மாற்ற என்னோட HTML டெம்ப்ளேட் மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒன் வே பைண்டிங். ஓகேவா. Two-way binding. In two-way binding, automatic synchronization of data happens in the model and view. In the changes between both components. Whenever you make change in the between view and when you changes making it will be இதுல வந்து இந்த எம்விசில ரெண்டு இருக்கும் தெரியுமா, மாடல் வியூன்னு ரெண்டு இருக்கும் தெரியுமா. மாடல் ஆமா. வியூன்னு ரெண்டு இருக்கா. டூ வே டேட்டா பைண்டிங்னா என்னன்னா, நீ மாடல்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணாலும் அது வியூல ரிஃப்ளெக்ட் ஆகும். நீ வியூல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணீங்களா அது மாடல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேவா. இங்க சேஞ்ச் பண்ணா அங்க சேஞ்ச் ஆகும், அங்க சேஞ்ச் பண்ணாலும் இங்க சேஞ்ச் ஆகும். அதான் டூ வே டேட்டா பைண்டிங் ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா ஓகேவா. ஓகே ப்ரோ. இது எப்படி ப்ரோ எழுதுறது இப்போ? அதான் ஃபர்ஸ்ட் டேட்டா சும்மா பைண்டிங்னா என்ன நார்மலா எழுது. ஃபர்ஸ்ட் டேட்டா பைண்டிங்னா என்ன, ஒரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு டிஓஎம்க்கும் நடுவில் கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்காண்டி இதுக்கு கம்யூனிகேஷன். வர கான்செப்ட் தான் டேட்டா பைண்டிங்னு ஒரு கான்செப்ட் ஓகேவா. இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து அந்த டெம்ப்ளேட்டை HTML டெம்ப்ளேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்னு வச்சு. அதுக்கப்புறம் இதில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன் வே டேட்டா பைண்டிங், டூ வே டேட்டா பைண்டிங் இருக்குது. ஒன் வேனா என்ன, டைப் ஸ்கிரிப்ட் கோடு மாற்ற என்னோட HTML டெம்ப்ளேட் மாறும். மாறும். டூ ஆ. வே டேட்டா பைண்டிங்னா என்ன, நான் என்னோட மாடல் ஏதாவது மாற்றினாலும் வியூலையும் மாறும், வியூவில் ஏதாவது மாற்றினாலும் மாடல்லையும் மாறும் ஓகேவா. இது என்ன ப்ரோ மாறும்? இதுல டேட்டா நம்ம மாறுமா? அங்க என்னென்ன டேட்டாஸ் சேஞ்ச் பண்றோமோ இங்கேயும் அதே டேட்டாஸ் சேஞ்ச் ஆகும் ஓகே. ம். ம். ஓகே. ம். சரி. இதெல்லாம் எழுதணுமா டைப் ஸ்கிரிப்ட் இதெல்லாம்? நான் இது வந்து சும்மா அந்த சொன்னல அந்த டேட்டா பைண்டிங் ஒரு டைப் ஸ்கிரிப்ட் கோட் இருக்கு. இதை நம்ம சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்னா இங்க அவுட்புட் டேட்டா வந்து HTML டெம்ப்ளேட்டை மாற்றும். இந்த HTML டெம்ப்ளேட் வந்து யூசர் ரியாக்ஷன். இதுல நான் இப்போ HTML டெம்ப்ளேட்னா இப்போ நான் இந்த வெப் பேஜை பார்க்குறேன்ல, இதுதான் என்னோட டெம்ப்ளேட். இப்போ நான் இங்க ஏதாவது தொட்டேன்னா ஏதாவது ரியாக்ஷன் நடக்குமா, அந்த ரியாக்ஷன் என்ன பண்ணும், திருப்பி என்னோட கோட்ல போயிட்டு ஏதாச்சும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லும். இப்போ இந்த பட்டனை தொட்டா இந்த பேஜுக்கு போகணும்னு இருக்குல்ல, இப்போ நான் தொடுறது தான் யூசர் ரியாக்ஷன், அது பண்றது தான் அந்த அவுட்புட் கொடுக்குது இல்ல, அதுதான் அந்த புது பேஜ் ஓகேவா. அதுதான் HTML டெம்ப்ளேட்ல இருந்து இது சும்மா டயக்ராம் மட்டும் போட்டிருக்காங்க அவ்வளவுதான். இதுல வந்து நாலு டிஃபரெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன வேஸ் ஆஃப் ஒன் வேல பண்ணலாம் டூ வேல பண்ணலாம்னு பார்த்தோமா. அதுக்கப்புறம் இதுல நாலு டைப்ஸ் ஆஃப் டேட்டா பைண்டிங் இருக்கான் ஓகேவா. என்னென்னலாம் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன், ப்ராப்பர்ட்டி பைண்டிங், ஈவெண்ட் பைண்டிங், டூ வே பைண்டிங். இது நாலு இது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ம். இதுல என்ன ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன், ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் இஸ் ஒன் வே டேட்டா பைண்டிங். இது வந்து ஒரு ஒன் வே டேட்டா பைண்டிங் தான் ஓகேவா. இது string interpolation one way data binding which is used to output the data from TypeScript code to HTML template. நம்ம அங்க பார்த்தோம்ல, TypeScript codeல என்னலாம் மாத்துறோமோ அது HTML ல மாறும், அதே தான் இங்கேயும். It uses the template expression in double curly braces to display the component to the view. சரி, இந்த மாதிரி யூஸ் பண்ணும் ஓகேவா. இந்த li நேம் யூசர் டாட் நேம்னு போட்டுறோமா, இந்த மாதிரி போட்டோம்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி நம்ம HTML போட்டுருவோம் ஓகேவா. இது ஆக்சுவலி எல்லைனா என்ன, ஏதோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு நேம் இருக்கு, அந்த நேம் என்னன்னு நம்ம கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்றோம், டபுள் கர்லி பிரேசஸ்ல யூசர் டாட் நேம் கொடுத்துருக்கோம். இந்த யூசர் டாட் நேம் எங்க இருந்து எடுத்துக்கணும்னா நம்ம டைப் ஸ்கிரிப்ட் கோட் இருக்கும்ல, அந்த டைப் ஸ்கிரிப்ட் கோட்ல ஆ. எனக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி நேம் இஸ் ஈக்குவல் டு நவீன் இருக்கும், அங்க நேம் இஸ் ஈக்குவல் டு நவீன் இருக்கும் ஓகேவா. நீ டைப் ஸ்கிரிப்ட் கோட்ல இப்போ நேம் இஸ் ஈக்குவல் டு ஜியான்னு மாத்தினீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன மாறிடும்னா நேம் ஜியான்னு மாறிடும் இந்த டெம்ப்ளேட்ல. அங்கதான் உன்னோட ஆக்சுவலி எப்படி சொல்லலாம், இங்க பாரு இப்படி சொல்ற பாரு. ஒரு நிமிஷம். இப்போ இது டைப் ஸ்கிரிப்ட் கோடுன்னு வச்சுக்கோங்க, இதான் டைப் ஸ்கிரிப்ட் கோடு ஓகேவா. இங்கே வந்து எப்படி இருக்கும்னா நேம் இஸ் ஈக்குவல் டு நவீன் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஓகேவா. இங்க நவீன் இருந்துச்சு, இமெயில் இஸ் ஈக்குவல் டு என்னோட இமெயில் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இங்க எதாவது இருக்கு, இப்போ இங்க என்ன இருக்கோ அதுதான் என்ன ஆகும்னா இந்த இதுல டிஸ்ப்ளே ஆகும் ஓகேவா. யூசர் டாட் நேம்னா இந்த இடத்துல இந்த யூசர் டாட் நேமுக்கு தான் என் நவீன் டிஸ்ப்ளே ஆகும், இங்க என்னோட இமெயில் டிஸ்ப்ளே ஆகும்.
இப்போ இன்கேஸ் நீங்கள் இந்த டெம்ப்ளேட் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகேவா? இன்கேஸ் இங்கே போயிட்டு இந்த நேம் இசிக்கல் நவீன பதிலாக நேம் இசிக்கல் டு ஜியான்னு மாற்றிடுறேன். ஓகேவா? நேம் இசிக்கல் டு ஜியான்னு மாற்றிடுறேன். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நவீனுக்கு பதிலாக ஜியா வந்து அப்டேட் ஆயிரும். ஓகேவா? அதான் நீங்கள் டைப் ஸ்கிரிப்டில் என்னெல்லாம் மாற்றிரியோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? உன்னோட HTML டெம்ப்ளேட்டில் மாறிடும். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் பைண்டிங். ஏன் இதுக்கு பேர் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன்னா நம்ம இங்கே ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கை தானே மாற்றுறோம். நவீனுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஜியாங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, இமெயிலுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ரிங்குன்னா என்ன? கேரக்டர்ஸ் நிறைய வேர்ட்ஸ் இருந்தால் அதுதான் ஸ்ட்ரிங்கு. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சதா? புரியுது. இது டபுள் கேர்லி பேசஸ்னா அது என்ன ப்ரோ? அந்த டபுள் கர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுத்தா தான் சேஞ்ச் ஆகும், இல்லாட்டி சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? சரி. அடுத்தது ப்ராப்பர்ட்டி பைண்டிங். ப்ராப்பர்ட்டி பைண்டிங் இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஒன் வே டேட்டா பைண்டிங் தான். இதுலேயும் அதே மாதிரி தான். நம்ம அங்கே என்ன மாத்திரம் டைப் ஸ்கிரிப்ட் கோடில் என்ன மாத்திரமோ அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறப்போகுது. ஓகேவா? இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இவர் இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு இமெயில். இதெல்லாம் HTML ப்ரோக்ராம். இது எல்லாமே HTML. இப்போ இங்கே வர வேல்யூ இஸ் ஈக்குவல் டு யூசர் டாட் இமெயில்னு கொடுத்துருக்காங்கன்னா இதில் என்ன ஆகும்னா இதில் நீ டபுள் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ண வேணாம். இங்கே என்ன ஆகும்? அங்கே யூசர் டாட் இமெயில் இங்கே ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன். வேல்யூ இஸ் ஈக்குவல் டு யூசர் டாட் இமெயில்னு சொல்லி ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன். ஓகேவா? டைப் ஸ்கிரிப்ட் கோடில் இருக்கா? இப்போ இங்கே அதே மாதிரி தான் கொடுத்துருப்பேன். டைப் ஸ்கிரிப்ட் கோடில் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பேன். வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 10 ஏதோ ஒன்று கொடுத்துருப்பேன். இமெயில் இஸ் ஈக்குவல் டு உன்னோட இமெயில் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பேன். அதில் வந்து நம்ம பழசில் பார்த்தோம்ல, அங்கே வந்து ஸ்ட்ரிங்கு மட்டும்தான், அதாவது ஏதாச்சும் ஒரு வார்த்தை மட்டும்தான். இங்கே வேல்யூனா அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக கூட இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இங்கேயும் அதே தான், சேம் தான். இங்கே என்ன மாத்திரையோ அதெல்லாம் இங்கே மாறும். இங்கே வந்து கேர்லி பிரேசஸ்க்கு பதிலாக ஒரு சிங்கிள் பிராக்கெட் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? இதுதான் ஸ்ட்ரிங். இது ப்ராப்பர்ட்டி பைண்டிங். புரிஞ்சதா? அங்கேயும் இங்கேயும் சேம் தான். டிஓஎம் என்ன ப்ரோ? டிஓஎம்னா டேட்டா ஆப்ஜெக்ட் மாடல். டேட்டா ஆப்ஜெக்ட் மாடல். ஓகே ப்ரோ. இப்போ ப்ராப்பர்ட்டி பைண்டிங்லாம் அது ஒரு ஒன் வே பைண்டிங் அதுவும் ஒன் டெக்னிக் வே டேட்டா போட்டு பைண்டிங் தான். அதில் என்னனாலும் வச்சுக்கலாம். ஒரு இமேஜை பைண்ட் பண்ணிக்கலாம், ஒரு வேல்யூ பைண்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங் பைண்ட் பண்ணிக்கலாம், என்னனாலும் பைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கூட எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி சிங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும். ஓகேவா? சிங்கிள் ப்ராக்கெட். இங்கே ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் பைண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் பைண்ட் பண்ண முடியும். இதை டபுள் கர்லி பிரேசஸ் தான் போடணும். ஓகேவா? இங்கே எதனாலும் பண்ணிக்கலாம். இது ப்ராப்பர்ட்டி பைண்டிங். ஓகேவா? அடுத்து வந்து ஈவெண்ட் பைண்டிங். ஈவெண்ட் பைண்டிங் இஸ் மேப். ஓகே, இது வந்து ஈவெண்ட் பைண்டிங். ஈவெண்ட்னா நம்ம இல்லை ஒரு ஃபங்க்ஷன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த மவுஸ் வச்சு இந்த இது பட்டனை தொடுறேன். இந்த பட்டன் தொட்டேன்னா எனக்கு இங்கே இது வருதா, பென் வருதா? இந்த பென்னை வச்சு நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே எழுதணும்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் கிளிக் பண்ணால் இங்கே எழுதணும்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வருது. அப்போ இந்த கிளிக் பண்ணால் எழுதுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வருதுல்ல, இந்த ஃபங்க்ஷனை நான் எங்கே கொடுத்துருப்பேன்னா டைப் ஸ்கிரிப்டில் கொடுத்துருப்பேன். இந்த டைப் ஸ்கிரிப்ட் கோடில் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பேன். டெஃப் ஃபங்க்ஷன் ஆன் கிளிக் இதை பண்ணுன்னு சொல்லி ஆன் கிளிக்கில் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி இந்த பேஜ் ஓப்பன் பண்ணு. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பேன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனை கூட்டிகிட்டு போய் நான் என்ன பண்ணணும், என்னோட டெம்ப்ளேட்டில் லிங்க் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனை கூட்டிகிட்டு போய் என்னோட டெம்ப்ளேட்டில் லிங்க் பண்ணணும். அப்போ என்ன கொடுப்பேன்னா அங்கே பட்டன், என்னோட பட்டனில் இந்த பட்டன் கொடுத்தா டெம்ப்ளேட்டில் இங்கே ஏதாவது பட்டன் தெரிஞ்சுன்னா அந்த பட்டன் தான் இந்த பட்டன். பட்டனில் கிளிக் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் என்ன பேர் வச்சிருக்கேன், அந்த ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் நவீன் ஒரு பேர் வச்சிருக்கேன். ஓகே, நவீன் ஒரு பேர் வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த குக் பேக்ரவுண்டுக்கு பதிலாக இங்கே என்ன போட்டுறணும், அப்போ கிளிக் பண்ணும்போது நவீனுங்கிற ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ணு. நான் கிளிக் பண்ணும்போது நவீனுங்கிற ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த குக் பேக்ரவுண்டுக்கு பதிலாக அப்படியே நவீன் மாறிடும். இங்கே என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறியோ அது இங்கே அப்படியே கொடுத்துடணும். ஓகேவா? இந்த இடத்துல இங்கே ஓகே என்ன ப்ரோ. ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறியோ அது இங்கே அப்படியே கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் உனக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே சரி புரியுதா? ப்ரோ. இது எப்படி ப்ரோ எழுதுறது? இதுவும் அதே தான். என்ன எழுதுனா இது வந்து இது மெயினாக எதுக்கு, ஈவெண்ட் பைண்டிங் எதுக்கு மெயினாக எதுனா இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஒன் வே டேட்டா பைண்டிங் தான். இது வந்து ஃபங்க்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது ஈவெண்ட் பைண்டிங். அடுத்து டூ வே டேட்டா பைண்டிங் இருக்குல்ல. டூ வே ஒரே டேட்டா நிமிஷம் பைண்டிங். ப்ரோ. ஈவென்ட் பைண்டிங் ப்ரோ. ம் இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஹேண்டில் பண்றதா எழுதலாம். அப்புறம் வேற ஏதாவது சொல்லு ப்ரோ. ஏன்னா இதுதான் இதில் குழம்புது. மெத்தடு நம்ம அங்கே டைப் ஸ்கிரிப்டில் உள்ள மெத்தட் இருக்குல்ல, இந்த குக் பேக்கனுங்கிறது டைப் ஸ்கிரிப்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு மெத்தடோ அதை கால் பண்ணணும்னா இது மூலமாக ஈவெண்ட் பைண்டிங் மூலமாக கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து டூ வே டேட்டா பைண்டிங். டூ வே டேட்டா பைண்டிங் இதுவும் அதுக்கு சிமிலர் தான். இதில் எந்த சைடு சேஞ்ச் பண்ணாலும் ரெண்டு சைடு சேஞ்ச் ஆகும். அதாவது இதில் நீ டெம்ப்ளேட்டில் மாத்திரன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு டெம்ப்ளேட்டில் நீயே கொடுத்துட்ற, இந்த யூசர் டாட் நேம் கொடுக்காம இங்கே நீயே ஒரு நேம் வெறும் நேம்னு போட்டு ஜியான்னு கொடுத்துட்ற. ஓகேவா? இப்படி கொடுக்குற. அதை எப்படி கொடுக்குறேன்னா இப்போ இந்த இடத்துல இதே கோட் இருக்கு. இந்த இதுக்கு பதிலாக என்ன இருக்கு, என்ன வரப்போகுதுன்னா அங்கே எப்படி இருக்கா, எல்ஐ இருக்கா, எல்ஐ
நேம் இப்படி இருக்கா. ஆமா. அங்க எந்த கேர்லி பிரேசஸுமே கொடுக்காம டேரக்டா ஒரு வேல்யூவே கொடுத்துட்றேன், ஜியான ஒரு வேல்யூவே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை ஆ. க்ளோஸ் பண்ணிட்டு ம். இது எல்லையும் கொடுத்துருக்கேன். இப்போ நீ என்ன பண்ணிருக்க, உன்னோட டெம்ப்ளேட்ல டேரக்டா ஜியான்னு எழுதிட்ட. இது உனக்கு வெப் பேஜில் பார்த்தா தெரியுமான்னு கேட்டா தெரியும். கரெக்டா. இது நீ வெப் பேஜில் பார்க்கும்போது உனக்கு ம். நேம் சிக்கலும் ஜியான்னு தெரியும். ஆனா இது உன்னோட டைப் ஸ்கிரிப்ட் கோட்ல அப்டேட் ஆயிருக்குமா? ஓ, டைப் ஸ்கிரிப்ட் கோடுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே இல்லை. ஏன்னா டைப் ஸ்கிரிப்ட் கோட்ல அப்டேட்டே ஆகாது. இங்கே நீ டைப் ஸ்கிரிப்ட் கோட்ல அப்டேட் பண்ணா வேணா இங்கே மாறுமே தவிர இங்கே மாத்தினா இங்கே மாறாது. அதுதான் ஒன் வே டேட்டா பைண்டிங். புரிஞ்சுதா? இப்போ டூ வே டேட்டா பைண்டிங்னா என்னன்னா, நீ இங்கே ஏதாச்சும் மாத்தினாலுமே இங்கேயும் மாறுற மாதிரி வைக்கணும். அதான் டூ வே டேட்டா டைப் பைண்டிங். ஸ்கிரிப்ட்லயே மாறும், HTML இதுலயே மாறும். புரிஞ்சுச்சா? இப்போ தெளிவா டூ வேனா என்ன, ஒன் வேனா என்னன்னு புரிஞ்சுச்சா? இப்போ டூ வே டேட்டா இல்ல பைண்டிங். ப்ரோ, தான் ப்ரோ. ம். ஏதாவது ப்ரோ, ஒன் வேனா நம்ம ம். நம்ம ஒரு இதை மாத்தினா டைப் ஸ்கிரிப்ட்ல மாறாது. ஆமா. சரியா? அது ம். வந்து HTML மட்டும் தான் மாறும். ம். இதே டூ வேனா டைப் ஸ்கிரிப்ட்லயே மாறும், ம். HTML மாறுமா? ஆமா. அவ்வளவுதான். சரி, இதுல என்ன பண்ண போறேன்னா, உன்னோட ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கையும் ஈவென்ட் பைண்டிங் ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இதுல எப்படி கொடுப்போம்னா, இந்த மாதிரி சின்டாக்ஸ் கொடுத்துருப்போம். ஓகே, சின்டாக்ஸ் இது என்னன்னா, அங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பல்ல. இந்த இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் பட்டனை கிளிக் பண்ணா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுதான் இந்த என்ஜி மாடலுங்கிறது. இந்த என்ஜி மாடலை இந்த மாதிரி ரெண்டு ப்ராக்கெட்டுக்குள்ள கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும்ல, அந்த ப்ராப்பர்ட்டியை தூக்கி வெளியே கொடுத்துடணும். ஈக்குவல் டு கொடுத்துடணும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உனக்கு இந்த ஃபங்க்ஷன்ல என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். நீ இந்த டெம்ப்ளேட்ல தான் உன்னோட ஃபங்க்ஷனை மாத்துற. கரெக்டா? இந்த டெம்ப்ளேட்லயே உன்னோட ம். ஃபங்க்ஷனை மாத்துற. இங்கே உன்னோட ஃபங்க்ஷனை மாறும் போது அங்கே டைப்ஸ்கிரிப்ட் கோட்லயும் ஆட்டோமேட்டிக்காக உன்னோட ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ இங்கே மாதிரி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா, இந்த இடத்துல டைப்ஸ்கிரிப்ட் கோட், இது டைப்ஸ்கிரிப்ட் கோடு. ஓகேவா? டைப்ஸ்கிரிப்ட் கோட்ல டெஃப் நவ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த நவ்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. இந்த என்ஜி மாடலோட வேல்யூ வந்து, என்ஜி மாடலுங்கிற ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து ஏதோ ஒரு இது இருக்கு, ப்ராப்பர்ட்டி. நான் 10ன்னு வச்சிருக்கேன். ஓகேவா? 10ன்னு வச்சிருக்கேன். ம். இப்போ இது டைப்ஸ்கிரிப்ட் கோட்ல இருக்கு. நான் இங்க என்ன கொடுக்குறேன், இந்த டெம்ப்ளேட்ல என்ன கொடுத்துட்றேன், இந்த என்ஜி மாடலோட வேல்யூவே என்ன கொடுத்துட்றேன், ஈக்குவல் டு ஈக்குவல் டு 12ன்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட HTML தான் மாற்றிருக்கேன். ஓகேவா? HTML சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எனக்கு இங்கே அப்டேட் ஆகுமான்னு கேட்டால் அப்டேட் ஆகும். ஏன்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு டேரெக்டாக இந்த வேல்யூ செட் பண்ணுறேன். அதுக்கு தான் இந்த சின்டாக்ஸ் தான் மெயினாக முக்கியம். ஓகேவா? இந்த ஒரு பிராக்கெட், இந்த ஒரு பிராக்கெட், இந்த மாதிரி பிராக்கெட் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே அப்டேட் ஆகும். இதுக்கு பேர் தான் டூ வே பைண்டிங். ஓகேவா? அவ்வளோதான். இது டேட்டா டூ வே பைண்டிங் அவ்வளோ. டூ வே பண்ணினா, நான் டூ வே பண்ணி என்னன்னா, ம். இது வந்து டைப் ஸ்கிரிப்ட் கோட்ல மாத்தினா, ஆமாம். ஒரு இதா ஒன்று மாத்தினா டைப் ஸ்கிரிப்ட்லயே மாறும், HTML HTML மாறும். தான் அங்கே மாற்றினாலும் அதுக்கப்புறம் இங்கே மாறும், இங்கே மாற்றினாலும் அங்கே மாறும். அதுதான் டூ வே டேட்டா பைண்டிங். அவ்வளோ. இந்த சின்டாக்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து எழுதிட்டீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். okay. நம்ம எழுதுறது நம்ம எழுதிடுறோம். நீ சொன்ன ஆமாம். மாதிரி நம்ம மெத்தட் புரிஞ்சு எழுதிடுறேன். சின்டாக்ஸ் ம். மட்டும் நான் மக்கப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது எத்தனை மார்க்? 13 மார்க்ல இதெல்லாம்? தெரியல, எனக்கு தெரியல எத்தனை மார்க் கேட்பாங்கன்னு தெரியல. 13 மார்க் தான் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, 13 மார்க்லாம் கேட்கறான், 2 மார்க்லாம் கேட்கறான். முன்னாடி 2 மார்க்ல கேட்பான்னு ம். வச்சு நான் 2 மார்க் மாதிரி ஃபர்ஸ்ட் போனேன். அது ஓ. ஒன் வே டேட்டா பைண்டிங், டூ வே டேட்டா ஓகே பைண்டிங் ஓகே. மட்டும் ஃபர்ஸ்ட் போனேன். ஆனா பார்த்தா ம். 13 மார்க்ல கேட்டு வச்சிருக்கோம் போன வாட்டி கொஸ்டின் பேப்பர்ல. அடுத்தது ஆங்குலர் காம்பனன்ட்ஸ். ப்ரோ இந்த கொஸ்டின் பார்ப்போம் ப்ரோ. கனெக்ட் நோட் MongoDB from Node.js. அதுவா? அது easy. அதுவும் கேட்கறேன். ஓகே. சரி, இது ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். என்னென்ன பண்ணணும்னு சொல்லி எழுதுனா போதும். ஓகேவா? இதில் வேறு எதுவுமே இருக்காது. இதில் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் சொல்லியிருப்பாங்க. மங்கோஸ் லைப்ரரி யூஸ் பண்ணலாம், என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இங்கே சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம ஸ்டெப்ஸில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸ்டெப் ஒன் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாங்கோஸ்ங்கிற பேக்கேஜ் இருக்கா, இந்த மாங்கோஸ்ங்கிற பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். ப்ரோ இது இல்ல ப்ரோ, ஒரே நிமிஷம். இது கனெக்ட் MongoDB from Node.js ப்ரோ. இது அதான். இது ரெண்டும் ஒன்று நோட் தான். டு MongoDB ஒண்ணுதானா? ரெண்டும் அப்படி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். எது எது எதோட கனெக்ட் பண்ண போகிறோம் இல்லை, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே. ஓகே. சரி, இப்போ என்ன பண்ணா, அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாங்கோஸ்ங்கிற பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, அவனோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு npm install mongoose இது கொடுத்துடணும். ஓகேவா? NPM தானா ப்ரோ? npmனா நோடு பேக்கேஜ் மேனேஜர். நோடு பேக்கேஜ் மேனேஜர் அதான் npm. ஓகேவா?
இந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர் தான் உனக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லா பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அதனால தான் npm install mongoose கொடுத்துட்டியா? அடுத்து என்ன பண்ணணும்? we have used to library called mongoose. இப்போ என்ன பண்ணுவோம்? உன்னோட கோடு இருக்குமா, ஃபர்ஸ்ட் நோட் ஜேஎஸ் கோட் இருக்குமா, அந்த கோடில் போயிட்டு இந்த பேக்கேஜை யூஸ் பண்ண போற, மாங்கூஸ்ங்கிற பேக்கேஜை யூஸ் பண்ண போற. இப்போ என்ன பண்ணுவ? கான்ஸ்ட் மாங்கூஸ் இஸ் ஈக்குவல் டு ரெக்யூர் மாங்கூஸ். நம்ம சி ப்ரோக்ராம்லாம் கொடுப்போம் தெரியுமா? இம்போர்ட் ஸ்டூடியோ டாட் ஹெச், இம்போர்ட் கோனியோ டாட் ஹெச்னு கொடுப்போம் ஆமா தெரியுமா? ஆமா ஆமா அந்த ஆமா ஆமா லைன் ஆமா தான் ஆமா. இங்கே வந்து இப்படி எழுதணும். கான்ஸ்ட் மாங்கூஸ் இஸ் ஈக்குவல் டு ரெக்யூர் மாங்கூஸ். இந்த மாங்கோஸ்ங்கிற பேக்கேஜ் வந்து என்ன பண்றேன்னா நீ இம்போர்ட் பண்ற. ஓகேவா? கான்ஸ்ட் மாங்கோஸ் இஸ் ஈக்குவல் டு ரெக்யூர் மாங்கோஸ். அதே லைன் தான் இங்கே, சின்டாக்ஸ் மட்டும் வேற. ஓகேவா? சரி. இப்போ என்ன பண்ணா, இந்த மாங்கோஸ்ங்கிற பேக்கேஜை நம்ம எடுத்துட்டோம், கரெக்டாக இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாங்கோஸ்ங்கிற பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாங்கோஸ்ங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? மாங்கோஸ்னு எழுதிட்டோம். இதில் கனெக்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம்? மாங்கோஸ் டாட் கனெக்ட் போட்டோமா? மாங்கோஸ் டாட் கனெக்ட் போட்டோம். அதுக்கப்புறம் இந்த லிங்க் வந்து நீ இப்படி தான் எழுதணும், இதெல்லாம் இல்லை. இது வந்து என்ன கொடுத்துருப்பான்? மாங்கோ டிபி நீ இன்ஸ்டால் பண்ணும்போது உனக்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருவான். ஓகேவா? அந்த லிங்க்கை நீ சும்மா லோக்கலஸ்ட் ஸ்லாஷ் ஸ்லாஷ் லோக்கலஸ்ட் சும்மா போட்டால் போதும். அதை ஒரு இதுக்குள்ளே போட்டுட்டு, இது டபுள் கோச்சுக்குள்ளே போட்டுட்டு கமா கொடுத்துடணும். கமா கொடுத்து ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணி யூஸ் நியூ யூஆர்எல் பாஸ்வேர்ட் ட்ரூ, யூஸ் யூனிஃபைட் டோபாலஜி ட்ரூ. இது நீ கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலாம் ஒன்று தான். இந்த செகண்ட் ப்ராக்கெட் இருக்கு தெரியுமா? இதுலேருந்து இது வரைக்கும் நீ கொடுக்கவும் செய்யலாம், கொடுக்காம இருக்கலாம். நமக்கு மெயின் வந்து மாங்கோஸ் டாட் கனெக்ட் உன்னோட லிங்க். ஓகேவா? மாங்கோஸ் டாட் கனெக்ட் உன்னோட லிங்க். இது கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஓகேவா? ப்ரோ புரிஞ்சுச்சா? இந்த எக்ஸாம் வந்து ஒரு நிமிஷம் bro. இந்த எக்ஸாம் வந்து புரிஞ்சுது bro. இந்த எக்ஸாம் வந்து நம்ம நம்ம ஊஸ் எழுதுனோம்ல, ஊஸ் நம்ம ஆரிஃப் ஆரிஃப் தான். ம். அதுக்கு அடுத்த நாள் இது எக்ஸாம் வச்சிட்டான் ப்ரோ. ஓகே. 6 வந்து டிசி எழுதுனேன், 7 ஊஸ். சரி நீ சொல்லி கொடுப்பேன்னு நினைச்சிட்டு நான் கொஞ்சம் இருந்தனால நீ வந்து என்ன பண்ணிட்ட, 6க்கு வந்து தூங்கிட்டேன். புரியுதா? 6க்கு நைட் வந்து நீ காலைல வந்து தூங்காம படிச்சிருந்த போல ஊஸ். அதான் என்ன பண்ணு 6க்கு வந்து தூங்கிட்டு இருக்க வந்து ஃபுல்லா 7 தான் ஏச்சிருக்க போல காலைல எக்ஸாம் அது சொல்லி கொடுக்க, அப்படியே படிக்காமலே போயிட்டு இருக்கு. அதனால போயிட்டு இதுவும் அந்த மாதிரி முதல்ல சொல்லி கொடுத்தா டிசி மாதிரி இது கிளியர் பண்ணிட்டு இருப்பேன். தெரியாது எனக்கு இந்த மாதிரி, இப்பதான் பாக்குறது. அப்புறம் அப்ப நான் அந்த 3 லைனும் எழுதிடுறேன் நான். மாங்கோஸ் டாட் கனெக்ட் இந்த லிங்க், அவ்வளவுதான். இது மட்டும் கொடுத்தாலே போதும் தான். ஓகேவா? சரி. இப்போ என்ன பண்ணிட்டோம்? கனெக்ட் பண்ணிட்டோம். உன்னோட மாங்கோ டிபியை இந்த மாங்கோஸ் கூட என்ன பண்ணிட்ட? கனெக்ட் பண்ணிட்ட. ஓகேவா? கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணா, நீ அதில் ஏதாவது டேட்டா என்ட்ரி பண்ணணும்ல. அதில் மாங்கோ டிபிங்கிறது ஒரு டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸ்க்குள்ள ஏதாவது டேட்டா என்ட்ரி பண்ணணும். இந்த டேட்டா என்ட்ரி பண்ணுறது தான் என்ன வருதுன்னா ஸ்கீமான்னு ஒன்று வருது. ஓகேவா? இந்த ஸ்கீமாவை இப்போ நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த ஸ்கீமா எப்படி டிஃபைன் பண்ணால், கான்ஸ்ட் கான்டாக்ட் ஸ்கீமா. கான்டாக்ட் ஸ்கீமானா நம்ம பேர் வைக்கிறதா. நம்ம இப்போ உனக்கு நான் கான்டாக்ட் பண்ணணும்னா உனக்கு ஒரு டேட்டா இருக்கும்ல, உன்னோட காண்டாக்ட் டேட்டா இருக்கும்ல, அந்த காண்டாக்ட் டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன்னா காண்டாக்ட் ஸ்கீமான்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். உன்னோட இமெயில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இமெயிலை ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணு. குவேரி, உனக்கு என்ன குவேரி இருக்கோ அதை ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லி சொல்லுவேன். ஸ்கீமானா இந்த இதை ஸ்டோர் பண்ணணும். அதை இது கீழே ஒன்று போட்டுக்கலாம், நீயே ஒன்று போட்டுக்கலாம். நம்பரை வந்து இன்டீஜராக ஸ்டோர் பண்ணு, அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? இதில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இதுதான் போடணும்லாம் இல்லை. என்னென்ன நீ டேட்டா ஸ்டோர் பண்ண போற, அது என்ன டைப்ல ஸ்டோர் பண்ணணும், அது ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்ணணுமா, இன்டிஜரா ஸ்டோர் பண்ணணுமா சொல்லி அதை போட்டுறணும். ஓகேவா? இது போட்டேன். இது ஸ்கீமா டிஃபைன் பண்றது, டிஃபைனிங் த ஸ்கீமா. ஓகேவா? இப்போ இந்த ஸ்கீமாவை வச்சு நம்ம வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணணும். இந்த ஸ்கீமாவை வச்சு ஒரு மாடல் கிரியேட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணோம்? கான்டாக்ட்ங்கிற ஒரு டேட்டா பேஸ் தான் கிரியேட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம கான்டாக்ட்ங்கிற ஒரு மாடலே கிரியேட் பண்ணுவோம். திருப்பி கான்ஸ்ட் கான்டாக்ட் இஸ் ஈக்குவல் டு அந்த மாங்கோஸ் பேக்கேஜில் மாடல்னு ஒரு இது இருக்கு, மாங்கோஸ் டாட் மாடல்னு போட்டுட்டு இந்த கான்டாக்டை திருப்பி எழுதிட்டு, இந்த கான்டாக்டை இந்த பேரை திருப்பி இங்கே எழுதிட்டு இங்கே உன்னோட ஸ்கீமா பேர் என்ன வச்சு அந்த ஸ்கீமா பேரத்துக்கு அப்படி இங்கே கொடுத்துடணும். ஓகேவா? புரிஞ்சா? கான்ஸ்ட் கான்டாக்ட் இஸ் ஈக்குவல் டு மாங்கோஸ் டாட் மாடல், திருப்பி உன்னோட கான்டாக்டோட பேர், உன்னோட மாடலோட பேரு மாங்கோஸையும் கனெக்ட் பண்ணுமா ப்ரோ? ஆமா. இதுல சிம்பிளா சொல்லணும்னா இந்த இது வந்து மாடலோட பேரு, இது ஸ்கீமாவோட பேரு. ரெண்டுத்தையும் என்ன பண்ற? ரெண்டுத்தையும் சேர்த்து மாடல் பண்ணிடுற. ஓகேவா? மாடலோட பேரையும் ஸ்கீமோடையும் பேரையும் சேர்த்து மாடல் பண்ணிடுற. மாங்கோஸ் டாட் மாடல். ஓகேவா? மாடல் பண்ணிட்டோம். இப்போ மாடல் பண்ணிட்டேன்னா உனக்கு என்ன வரும்? இந்த மாதிரி வந்துடும். தென் ஃபைனலி we are able to store the data. இந்த மாதிரி இது போடணும். இது போட்டால் தான் உனக்கு இது கூட இஃப் எரர் இது தேவையில்லை. இந்த இது மெயின். இந்த இது இருக்கா, இந்த இது மெயின். இந்த ஒரு 4 லைன் மட்டும். ஓகேவா? இது எதுக்குன்னா நம்ம மெயினாக டேட்டாவை உள்ள என்ட்ரி பண்ணுவோம்ல. இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம்? கிரியேட் மட்டும் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் நம்ம எதுவும் டேட்டா என்ட்ரியே பண்ணல. கரெக்டாக? அதுக்கு இந்த டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கு போஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த போஸ்ட் மெத்தட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ ஆப் டாட் போஸ்ட்டு உன்னோட மாடல் நேம் கான்டாக்டு
ஃபங்க்ஷன் வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். உனக்கு ரெக்வஸ்ட் வரணுமா ரெஸ்பான்ஸ் வரணுமான்னு சொல்லி போடுறோம். ஓகேவா? ரெக்வஸ்ட்னா நீ வந்து யூசர்ட்ட கேட்ப, ரெஸ்பான்ஸ்னா நீ யூசர்ட்ட காமிக்கிற. ஓகேவா? இப்போ நீ என்ன பண்ண போற, யூசர்ட்ட இருந்து வாங்க போற, கரெக்டா? அப்போ நீ என்ன யூஸ் பண்ண போற, மெயினா ரெக்வஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ற, இங்கே அதே மாடலை கிரியேட் பண்ற, அந்த மாடலை ஓப்பன் பண்ற. கான்டாக்ட் இஸ் நியூ கான்டாக்ட்னு ஓப்பன் பண்ணிட்டு இமெயிலில் போயிட்டு என்ன பண்ண போற, ரெக்வஸ்ட் பண்ண போற. ரெக்வஸ்ட் பாடி டாட் இமெயில் இப்படி கேட்டீங்கன்னா அவன்கிட்ட யூசர்ட்ட போயிட்டு என்ன இமெயிலோ வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோ. அது மாதிரி குவரியில் போயிட்டு ரெக்வஸ்ட் பாடி டாட் query இதை மாதிரி போட்டால் போதும். இந்த மாதிரி போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் நீ ஃபைனல் டேட்டா வாங்குறதுக்கான இது. ஓகேவா? இந்த இதை மட்டும் போட்டுட்டு முடிச்சிடலாம், அவ்வளோதான். எக்ஸாம்பிள் வேற ஏதோ ப்ரோக்ராம் போட்டிருக்கான், அவ்வளோதான். இவ்வளோதான். இந்த நான் 5 ஸ்டெப்பு தான். 13 மார்க் அப்புறம். ஆமாம், 13 மார்க். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எழுதினா, ஸ்டெப் 1 மாங்கூஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ஸ்டெப் 2ல் மாங்கூஸ் லைப்ரரி இம்போர்ட் பண்ண போகிறோம், அடுத்து ஸ்டெப் 3ல் மாங்கூஸை கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸ்டெப் 4ல் என்ன பண்ண போகிறோம், ஸ்கீமா டிஃபைன் பண்ண போகிறோம். ஸ்கீமா. ஸ்டெப் 5ல் ஒரு மாடல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்டெப் 6ல் அந்த மாடல் இருந்து டேட்டா வாங்க போகிறோம். நீ ஸ்டெப் 6 என்ன போட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? டேட்டாவை வாங்க போகிறோம் ஸ்டெப் 6. சரி ப்ரோ, மேல இருக்கே ப்ரோ, அதே அது ப்ரோ. மேல எது எது டாப். இது அதே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம், டு கனெக்ட் நோட் டு MongoDB we can use mongoose library from npm. npmல இருந்து நம்ம mongoose library யூஸ் பண்ணோம். ஓகேவா? இட் இஸ் an object data modeling library that provides predefined method for data. இது என்ன, அந்த பேக்கேஜை பற்றி என்னன்னு சொல்கிறாங்க. இந்த பேக்கேஜ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு, ஸ்கீமா கிரியேட் பண்ணுறதுக்கு, மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? MongoDBனா என்னன்னு சொல்கிறாங்க. அது வரும். MongoDBனா ஒரு NoSQL database used to store large amounts of data without any traditional relational database type. இப்போ நம்ம டேட்டாபேஸ்னாலே பழைய காலத்துலேருந்து எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, டேட்டாபேஸ்னாலே ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில் ஏதோ டேட்டா ஸ்டோர் பண்ணால் அதான் டேட்டாபேஸ்ன்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அது வந்து மெயினாக அதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து SQL யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து புது டைப் ஆஃப் டேட்டாபேஸ். இதில் வந்து டேபிளும் கிடையாது, SQLும் கிடையாது. ஓகேவா? அதனால தான் இதுக்கு பேர் என்ன, NoSQL டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் ரிலேஷனல் டேட்டாபேஸ் டேபிள் இருக்காது, SQL இருக்காது. அதுதான் இது புது டைப் ஆஃப் இது MongoDB. ஓகேவா? அடுத்தது நம்ம அங்கே டேபிள்னா என்ன இருக்கும், ரோஸ் காலம்ஸ் இருக்குமா. டேபிள்னா பழைய டேட்டாபேஸில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். இங்கே அதுக்கு பதிலாக என்ன பண்ணா, கலெக்ஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும். கலெக்ஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி அங்கே ரோல் காலம் பதிலாக இங்கே கலெக்ஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? கலெக்ஷன், இங்கே கலெக்ஷன்னா ஒன்றுமே இல்லை, நிறைய டாக்குமெண்ட்ஸ் சேர்ந்தா அதான் ஒரு கலெக்ஷன். ஓகேவா? ஒரு ஒரு டாக்குமெண்ட்னா ஒரு டேட்டான்னு வச்சுக்கோ. இப்போ 10 டாக்குமெண்ட்ஸ் சேர்ந்தா அதான் ஒரு கலெக்ஷன். புரிஞ்சா? அதான் இங்கே போட்டுருவோம். கலெக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். அப்போ இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டால் ஒரு கீ வேல்யூ பேர் இருக்கும். கீ வேல்யூ பேர்னா இந்த நம்ம பார்த்தோம்ல, இதுக்கு இந்த இங்கே இருக்கா, இதுக்கு பேர் தான் கீ வேல்யூ. இது வந்து கீ, இது அதோட வேல்யூ. இப்போ இமெயில் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கோமா, இது கீ, இது வேல்யூ. இந்த மாதிரி கீ வேல்யூ பேர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா? அதே மாதிரி இது எதுக்கு கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இது எதுக்கு கனெக்ட் பண்ணணும், நம்ம மெயினாக வந்து ஃபுல் ஸ்டாக் பண்ணும்போது இது மெயினாக டேட்டாபேஸ், நம்ம அப்ளிகேஷன் வந்து டேட்டாபேஸ் தேவைப்படும். ஸோ அந்த டேட்டாபேஸ் தேவைப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், Node.js-ஓட MongoDB கனெக்ட் பண்ணுவோம் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். ஓகே ப்ரோ. இது ப்ரோ அடுத்து ஆங்குலர் காம்போனன்ட். சரி, ஆங்குலர் காம்பனன்ட்ஸ்னா என்னன்னா, நம்ம எல்லா இதுலையும் பார்ப்போம்ல, இதுதான் பில்டிங் பிளாக், இதுதான் பில்டிங் பிளாக்னு பார்ப்போம்ல. அதே மாதிரி ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷனுக்கு இந்த ஆங்குலர் காம்பனன்ட்ஸ் தான் பில்டிங் பிளாக்ஸ். ஓகேவா? இதை வச்சு தான் மெயினாக இந்த ஆங்குலர் அப்ளிகேஷன்ஸை பில்டு பண்ணுவாங்க. ஓகேவா? தி என்கேப்சுலேட்ஸ் த பார்ட் ஆஃப் த யூசர் இன்டர்ஃபேஸ் இன்க்ளூடிங் இஸ் டெம்ப்ளேட், ஸ்டைல் அண்ட் பிஹேவியர். இது என்னன்னா, இந்த நம்ம பார்த்தோம்ல டெம்ப்ளேட்டு, இதுக்கு என்னென்ன ஸ்டைல் கொடுக்குறோம், இந்த டெம்ப்ளேட் எப்படி பிஹேவ் பண்ணணும், இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தா அதான் அந்த ஒரு ஆங்குலர் காம்பனன்ட். ஓகேவா? இந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், இதோட டெம்ப்ளேட் எப்படி இருக்கணும், இதோட ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கணும், இது என்ன மாதிரி பிஹேவ் பண்ணணும், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆங்குலர் காம்பனன்ட். ஓகேவா? ஈச் காம்பனன்ட் ரெப்ரசன்ட்ஸ் a reusable piece of UI functionality. அதாவது UI ஃபங்க்ஷனாலிட்டினா என்ன, யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம பார்க்குறோம்ல. இப்போ இந்த 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 தொட்டா க்ரீன் கலரில் மாறுது, இதை தொட்டா க்ரீன் கலரில் மாறுது, இதை ஸ்க்ரோல் பண்ணும்போது இது தொட்டா இது பெருசாகுது கரெக்டாக. இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு UI ஃபங்க்ஷனாலிட்டி தான். இந்த UI ஃபங்க்ஷனாலிட்டிலாம் எப்படி பண்ணுறோம்னா இந்த ஆங்குலர் காம்பனன்ட்ஸ் வச்சு பண்ணுறோம். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? காம்பனன்ட்ஸ் இந்த ஆங்குலர் ஃபாலோ த பிரின்சிபல்ஸ் ஆஃப் என்கேப்சுலேஷன் அண்ட் ரீயூசபிலிட்டி அண்ட் மெயின்டெனபிலிட்டி மேக் தம். இது மெயினாக எதுக்கு இந்த ஆங்குலர் காம்பனன்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, என்கேப்சுலேஷன்னா நிறைய இதை என்கேப்சுலேஷனாக மெயினாக என்னென்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ உனக்கு வந்து டியூப் மாத்திரை கொடுத்துருப்பாங்க தெரியுமா,
அந்த டியூப் மாத்திரை என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய கெமிக்கல்ஸ் உனக்கு என்னென்ன மெடிசன்ஸ் தேவையோ அதெல்லாம் சேர்த்து ஒரு டியூபாக பண்ணி உனக்கு மெடிசனாக கொடுக்குறாங்க கரெக்டாக. அது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மெடிசன் எல்லாத்தையும் ஒரு டியூபுக்குள்ளே உனக்கு என்கேப்சுலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய இதை ஒரு இதில் சேர்த்து உனக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே இன்டர்ஃபேஸை கண்ட்ரோல் பண்ணுறோம், டெம்பரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறோம், ஸ்டைல்ஸ் பிஹேவியர் எல்லாத்தையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுறோமா. அதனால தான் இதுக்கு பேர் என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் அதாவது ரீயூசபிலிட்டி. நம்ம ஒரு வாட்டி இந்த இந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு இதுக்கு பண்ணிட்டோம்னா, இந்த ஒரு இதுக்கு நான் ஒரு வாட்டி தொட்டா பெருசான்னு சொல்லி ஒரு வாட்டி பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணலாம்னா, இதே காம்பனண்ட்டை இதுக்கு வேற எதுக்காக தேவைப்பட்டனா திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதே காம்பனண்ட்டை அதே காம்பனண்ட்டை லைட்டாக ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் ரீயூசபிலிட்டி. அதே மாதிரி இதை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மெயின்டைனபிலிட்டி இதெல்லாம் வச்சு தான் இந்த ஆங்குலர் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, ஆங்குலர் காம்பனன்ட்ஸ். ஓகேவா. ஒரு காம்பனண்ட்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆங்குலர் காம்பனண்ட்ல மெயினாக 3 பார்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஆங்குலர் காம்பனண்ட் எடுத்துக்கிட்டாலே மெயினாக 3 பார்ட்ஸ் இருக்கும். என்னெல்லாம்னா, ஒன்று டெம்ப்ளேட்டு, இன்னொன்று ஸ்டைலு, ஸ்டைல். இன்னொன்று டைப் ஸ்கிரிப்ட் கோடு. இந்த 3 இருக்கும். டெம்ப்ளேட்னா ஒன்றுமே இல்லை, இந்த HTML கோடு இருக்குல்ல, அந்த HTML கோடு தான் உன்னோட டெம்ப்ளேட். ஓகேவா. இந்த HTML கோடு தான் உன்னோட டெம்ப்ளேட். ஓகேவா. ஸ்டைல்ஸ்னா என்ன, சிஎஸ்எஸ் கோடு இருக்கா, அந்த சிஎஸ்எஸ் கோடு தான் உன்னோட ஸ்டைல்ஸ். டைப் ஸ்கிரிப்ட் கோடு வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருப்போம்ல, ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரியே ஜாவா ஸ்கிரிப்டோட இன்னொரு இதுதான் டைப் ஸ்கிரிப்ட். ஓகேவா. இங்கே ஜாவா ஸ்கிரிப்டுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவாங்க, டைப் ஸ்கிரிப்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. இந்த டைப் ஸ்கிரிப்ட் அப்போ இது என்ன பண்ணும், டெம்ப்ளேட் வந்து என்ன பண்ணும், அந்த இதுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு, இது பார்க்க எப்படி இருக்கணும் இதெல்லாம் சொல்லும். சிஎஸ்எஸ் வந்து என்ன பண்ணும், இதோட ஸ்டைல், இது வந்து இந்த ஸ்டைலில் இருக்கணும், இது இந்த ஸ்டைலில் இருக்கணும், இதெல்லாம் ஸ்டைல்ஸில் வந்துடும். டைப் ஸ்கிரிப்ட் வந்து அதோட ஃபங்க்ஷனாலிட்டி, இந்த டேட்டா ஆப்ஜெக்ட் மாடலை ஹேண்டில் பண்ணுறது, இன்புட்டை ஹேண்டில் பண்ணுறது, நான் இது கிளிக் பண்ணால் இது மாறணும், இது தொட்டால் இது மாறணும், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறது எல்லாமே டைப் ஸ்கிரிப்ட் கோடு. ஓகேவா. இது 3 தான் மெயின். காம்பனன்ட்னு கேட்டால் மெயினாக 3 இருக்கணும். ஒன்று டெம்ப்ளேட்டு, இன்னொன்று ஸ்டைலு, இன்னொன்று டைப் கோடு. இது 3 இருக்கணும். ஓகேவா. அந்த மாதிரி காம்பனண்ட்டுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. ஓகேவா. இந்த ப்ரோ இதுல காம்பனண்ட், டேட்டா பைண்டிங் வருது. ஆமாம், இதில் டேட்டா பைண்டிங் வரும். நம்ம ஆங்குலர் காம்பனன்ட்ஸில் தான் மெயினாக டேட்டா பைண்டிங்கே வரும். அங்கே அதாவது இந்த லெசனை ஃபுல்லாத்தையும் கொடுத்துருக்கான் இங்கே ஆக்சுவலி. இங்கே பார்த்தேன்னு அது ஒன்றும் இல்லை. ஆங்குலர் காம்பனன்ட்ஸ் மட்டும் படிக்கணுமா. கொஸ்டின் என்னது, வெறும் ஆங்குலர் காம்பனன்ட்ஸ் மட்டும் கேட்டுக்கு. ஆமா கொஸ்டின் என்ன ப்ரோ, கேட்டிருக்கான், ஆங்குலர் காம்பனன்ட் தான். ஃபுல்லா சொல்லு. ஆங்குலர் காம்பனன்ட்ஸ் அதுதான் கொஸ்டின். ஓ, இது இல்லையா ப்ரோ, சுகர்ல வருமே அது இல்லையா அந்த ஆப்? நான் வரேன். ப்ரோ இது முடிய போகுது ப்ரோ இது. ஓகே ஓகே. ஆங்குலர் காம்பனன்ட்ஸ் ஓகே, எக்ஸ்பிரஷன் டேட்டாபேஸ். ஓகே, ஆங்குலர் காம்பனன்ட்ஸ் ஃபுல்லாக வருது. ஓகே சரி. ப்ரோ அதுல காட்டு ப்ரோ, அதுல என்ன பார்ப்போம் இம்பார்ட்டன்ட்? இதில் இம்பார்ட்டன்ட் இல்லை, இது சிலபஸ். ஓ சரி. இதில் வந்து இந்த லைஃப் சைக்கிள் காம்பனண்ட்டுக்கு வந்து ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. இந்த லைஃப் சைக்கிளில் என்னெல்லாம் இருக்குன்னா, என்ஜி ஆன் இனிட் இருக்கு. அதாவது இன்புட்டை இனிஷியலைஸ் பண்ணணும், உன்னோட காம்பனண்ட்ல ஏதாவது ஒரு இன்புட்டை இனிஷியலைஸ் பண்ணணும்னா அது என்ன கொடுப்போம்னா என்ஜி ஆன் இனிட் இப்படி கொடுத்துருவேன். உன்னோட காம்பனண்ட்ல ஏதாச்சும் ஒரு இன்புட் இனிஷியலைஸ் பண்ணணும்னா என்ஜி ஆன் இனிட். ஓகேவா. அதாவது காம்பனண்ட்ல ஏதாவது இன்புட்டை சேஞ்ச் பண்ணணும்னா என்ஜி ஆன் சேஞ்ச். அதே காம்பனண்ட்ல ஏதாச்சும் இன்புட்டை டெலிட் பண்ணணும்னா என்ஜி ஆன் டெஸ்ட்ராய். இந்த 3 இது காம்பனண்ட் லைஃப் சைக்கிளில் வருது. டேட்டா பைனிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1 வேணா 2 வேணா ஈவெண்ட் என்ன பார்த்துட்டோம். ஓகேவா. Input and output properties is allowed to data be passed in a component from its parent component while output properties allows a component to emit events to its parent component. ஓகே. இன்புட்னா என்னன்னா, அதாவது எனக்கு பேரண்ட்ல ஏதோ ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டா வந்து என்னோட சைல்டு கிளாஸுக்கு வரணும், அதான் இன்புட் ப்ராப்பர்ட்டி. அவுட்புட் ப்ராப்பர்ட்டினா, பேரண்ட்ல ஏதோ ஒரு ஈவெண்ட் சைல்டில் ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, அது பேரண்ட்டுக்கு போகணும், அது அவுட்புட் ப்ராப்பர்ட்டி. இந்த 2 இது சொல்றாங்க. இதுக்கு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, இன்புட் டெக்கரேட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், அவுட்புட் டெக்கரேட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் இந்த ஈவெண்ட் மெத்தடோட யூஸ் பண்ணுவோம். ப்ரோ இது அதுக்கப்புறம் முடிய போகுது ப்ரோ. சரி ஓகே. சேவ் பண்ணிரு ப்ரோ. ஹலோ. ஓகே ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே.